ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேசலாம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, சிஸ்டர் ப்ளீஸ் டூ அ சிட் டவுன் டாக். அதனால் இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசலாம். உட்காந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. இன்னொருத்தவங்க வந்து அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இது பண்ணுறது, ஹவு டு மேக் லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அடல்ட் இதில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து நம்ம இப்போ அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? வாங்க உக்காந்து என்னோட டேக் என்ன அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ரெண்டாவது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அடல்ட் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு கரெக்டாக தப்பா அப்படிலாம் எனக்கு தெரியாது, பட் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். அப்புறம் இதில் வந்து இன்னொன்று வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டோட பையன் பேப்டிசம் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அப்புறம் உட்காந்து பேசலாம். ஓகேவா? என் ஃப்ரெண்டோட கிராண்ட்சனுக்கு வந்து பேப்டிசம் நடந்தது. இது வந்து எங்கள் பங்கு கோயிலில் கிடையாது, வேறு பங்கில் நடந்தது. ஸோ அங்கே வந்து போயிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே மேஸு. இது எப்போனாக்க அந்த நவராத்திரி வந்தது இல்லைங்களா, அந்த சாட்டர்டேயில் நடந்தது. ஸோ அதனால் என்னை வந்து என்னோடய இந்தியன் ஃப்ரெண்டு வந்து அவங்க நவராத்திரிக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டும் ஒரே நாளில் வந்தது. ஸோ இங்கே இந்த பேப்டிசத்தை முடிச்சுட்டு அடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திரும்பவும் இவங்க வீட்டுக்கு போய் பார்ட்டி போனோம். அந்த மாதிரி ஒரு டே. ஸோ அதுதான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப லென்த்தியாக போகலை அப்படின்னாக்க நான் வந்து நவராத்திரியும் இதிலே ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பையனுக்கு வந்து 8 months old ஆல்ரெடி. இப்போ தான் அவங்க பேப்டிசம் கொடுக்குறாங்க. If the parents are not ready for some reason, they can wait and wait and think it through and do the stuff. So இவங்க வந்து they took the time. The boy was born in winter seasonல தம்பி பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஓகே சம்மரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் அவங்க வந்து டிலே பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பொண்ணுக்கு வந்து இங்கே பங்கில் வந்து அவங்க பங்கில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது ரொம்ப இதாக இருந்தது. அவங்க இருக்கிறது வந்து இங்கேருந்து ஒரு 2 hours வேறு இடத்துல இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களோட இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்புறமா கொடுத்துக்கிறேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை இட் காட் டிலேட். அன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தகப்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட ஃபாதரோட பிரதர், அவங்க ஃபேமிலி தான். இது வந்து அந்த பேபி மதரோட தாத்தா. ஸோ இந்த குழந்தை வந்து 4th generation. ஸோ there are 4 generation living in their family. இந்த ஃபேமிலியை வந்து என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி நீங்கள் முன்னாலேயே பார்த்துருந்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். இவங்க கூட தான் நாங்கள் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ தே ஆர் மோர் லைக் ஃபேமிலி. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தான், பட் நோ வே வி டிஸ்டர்ப் ஈச் அதர். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறதுனால இதை ஆட் பண்ணால் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஓகேங்க, இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட் கோஸ் போத் வேஸ். நீங்கள் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அடல்ட் இருக்காங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் முதல்ல. அண்டர்ஸ்டாண்டிங்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாக்க எல்லாம் ஒரே மாதிரி செய்ய முடியாது, அவங்க கூடயே உட்காந்துட்டு இருக்க முடியாது, அவங்க பண்ணுற மாதிரியே நம்மளுக்கும் இருக்கும்னு நினைக்க முடியாது. இட்ஸ் 2 different people, 2 different families, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவங்க ஒன்றா செய்யணும், அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம சொல்கிறத தான் அவங்க இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, புதுசாக கூட கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன வாட்டியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம வந்து வேற ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம். நம்ம வந்து அந்த ஃப்ரெண்டையும் கூடியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. பிகாஸ் அது வந்து கரெக்டாகவும் இருக்காது. ரெண்டாவது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது as long as it doesn't disturb your family and what you are doing, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஃபேமிலியோ நம்ம குடும்ப வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆணுச்சு அப்படின்னா தட்ஸ் நாட் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப்.
இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஃப்ரெண்டுக்கு தெரியுது, ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு வராங்க. பட் at the end of the day, the friend should never separate you from the family. அது வந்து ரொம்ப மோசம். ரொம்ப அது வந்து they do it because they want, it is for their own advantage. You always look for the family to be together. You always look for the well-being of the friends, unless it is abusive. ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இந்த பொண்ணை பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போய் அதை வந்து நேவிகேட் பண்ணி கொண்டு வரலாம். அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து இப்படி தான் இருக்கணும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேர் சொல்லலாம், ஓ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுன்னா உயிரியே கொடுக்கணும். உயிரெல்லாம் யாரும் கொடுக்க முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னாலாம் என் ஃப்ரெண்டுக்கு உயிரை கொடுக்க முடியாது, பட் ஐ ஹெல்ப் தான், அவ்வளோதான். இது நார்மலாக பேசணும் அப்படின்னா இதுதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு உயிர் கொடுப்பான் தோழன் இதெல்லாம் புக்குக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுறது இதெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ, இதை வந்து கதைன்னு சொல்கிறதா இல்லை இது என்னன்னு சொல்கிறதா. ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவங்களோடய தான் இருக்கணும், அவங்க செய்கிற மாதிரியே இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக என்னோட லைஃபுக்கு செட் ஆகாது. எனக்கு ஐ ஹேவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக அதை கூட நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் வீட்டில் வந்து இந்த பல்பு வந்து உள்ள அந்த சின்ன அந்த பின்னால் இருக்க அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த அயன், அந்த பேக் ஆஃப் த பல்ப், ஐ குடன்ட் டேக் இட் அவுட். என் பையனாலையும் எடுக்க முடியல, பெரியவனாலையும் எடுக்க முடியல. ஆனால் அதை வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து வந்தப்போ ஏன் இந்த லைட் எரிய மாட்டேங்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னாங்க. ஸோ she also tried. She also couldn't take it out. And உடனே என்ன பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அது அவங்க பண்ணுவாங்க அப்படின்லாம் கூட நான் கேட்கவே இல்லை. பட் ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ஒரு 3 days கழிச்சு அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ணி வச்சுட்டு போனார் ஒரு பல்புக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன். ஃப்ரெண்ட்ஸுனா இப்படி இருக்கணும். சும்மா ஒரு புடவை ஒரே மாதிரி கட்டிக்கிட்டு இந்த நான் செய்கிறத நீ தான் செய்யணும், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. ஸோ வென் யூ ஆர் இன் நீட் ஆஃப் சம்திங், you have them around you. And of course, you have to spend time with friends, you have to take your time, all that is there. But when it disturbs the family, that's where I have a problem. I don't like when a friendship is like நம்மளோட டைமை நம்ம பிள்ளைங்கிட்ட இருந்தோ, நம்ம என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ, அந்த மாதிரி if it takes away from my family, then it is not a good friendship. Especially newly wedded peopleக்கு நான் சொல்கிறது என்னன்னா, ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சைல்ட்ஹுட்லேருந்தே நாங்கள் ஒன்றா தான் வளர்ந்தோம், மேல் மாடியில் இருந்தோம், கீழ் மாடியில் இருந்தோம், பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருந்தோம், என்னால் அவள் சொல்கிறத கேட்காம இருக்க முடியாது, இல்லை என்னால் அவங்க சொல்கிறத கேட்காம இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு செட் ஆகாது. உங்கள் வாழ்க்கை நரகமாயிடும். அது வந்து அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுவும் கல்யாணம் ஆகி நம்ம போனோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக தெர் இஸ் சம்திங் a lot more to learn. உங்களுக்கு எவ்வளோ தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கல்யாணம் ஆன வீட்டில் போயிட்டு நீங்கள் எல்லாம் உங்கள் உரிமையை எடுத்துக்க முடியாது. பொண்ணுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் கல்யாணம் பண்ணிட்டு போன ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. ஸோ there are things like that. பட் இந்த மாதிரி ஒரு சிக்கல் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் போய் இவங்களோட அந்த பையனோட அந்த பொண்ணோட வாழ்க்கையை இடையில பூந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அது தட் இஸ் நாட் அவர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஆல். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் they look at their friend, be happy for them. அவளோட வாழ்க்கை, அவள் ஹஸ்பண்ட், ஃபேமிலி, அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு சந்தோஷமாக இருக்காங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். And then you participate in their happiness when it is necessary, but other than that you just have to stand back and watch them, and you get invitation too as a friend. அந்த மாதிரி ஒரு கல்லு மனசுக்காரவங்களாம் கிடையாது நம்ம இதில் இல்லை, எந்த இதுலேயுமே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மீன் பை ஃப்ரெண்ட்ஷிப். என்னோட ஒப்பீனியன் இதுதான். மெயின்டைன் பண்ணுறது இப்படி லெவலாக இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கணும். when
when you give priority to the friend more than your husband and your children or your family, that is a problem. That's really a problem. You cannot do that if you are married. In the high school, in the school days, friends, yeah, you can play together, grow together, and that's fine. You just have to learn. It is a learning period. If they are good, you're good. If they are not good, you're not good. But adult friendship, it has to be this. You can do what your friend is doing and you cannot interfere with their life. That is very, very important. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் adult friendship எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா everything has to be limited. Maybe once a month இந்த மாதிரி நீங்கள் மீட் பண்ணலாம், இது பண்ணலாம். அதுவே ரொம்ப அதிகம். You talk on the phone, that's it. But stay back. Don't give them suggestion. Let them figure it out. Especially ஒரு கல்யாணம் ஆனவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாக்கா, மேரேஜுக்கு முன்னால் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தீங்க அப்படி இப்படின்னாக்கா, தயவு செஞ்சு அவங்களுக்கு சஜஷன் கொடுக்காதீங்க. இப்படி இறி அப்படி இறி இப்படி இப்படி அப்படிடா இப்படிடா, ஐயோ இதெல்லாம் வேண்டாங்க. Let them navigate. You don't need to give suggestion as a friend. You just navigate your life. அவ்வளோதான். ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா, ஒரு கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி அவங்க கேட்கும்போது சஜஷன் கொடுங்க. அவங்க கேட்காம இந்த அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் டூ பண்ணவே கூடாது. நம்மளுக்கு உடனே அவங்க இதில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் ஆஃப்டர் ஐ காட் மேரிட் தெர் வாஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தட் வாஸ் கான். Because I cannot keep up with their needs. You know, some friends needed money, some friends needed my time. No, I cannot give my time because I was married. As I am married and I have children. So I had to drop a lot of friends. And, you know, that's how life is. So that's where I stand about the adult friendship. And I don't get worried about friends like, you know, falling off and what do you call? என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த இதுவும் கிடையாதுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என் கூடயே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். I like standing alone on my own and doing my own things with my family. But I have very good friends. They give me suggestion. I take their suggestions. But they can only give suggestions as a friend. They cannot make my decision. So that's what it is. To change that light bulb. They're very handy. And when you put the new light bulbs in, don't screw them in so tight. Yeah. Brian, don't turn it on. Bring the bulb. And it's like, oh, I don't. At home, it's like you don't mean to do it, but you do it. So tight. One little bulb. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்போ தான் ஒய்எம்சியை போயிட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. You add beauty to those family, you know, you help them celebrate, you be, you know, like பாருங்க நான் நிற்கிறேன், அவங்க மருமகன் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு வந்து என்னடா சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பட் நான் கண்டிப்பாக ரியாலிட்டியாக மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் வந்து சும்மா இந்த புக்கில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரலைங்க. ஸோ ஆஃப்டர் மேத்ஸ் அவங்க வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணோம். இது வந்து அவங்களோட என் ஃப்ரெண்டோட நாத்தனார், அவங்க ஹஸ்பண்டோட அக்கா இவங்க. ஸோ இப்போ கமெண்டில் வந்து இவங்க தலையை பற்றி எதுவும் போடாதீங்க தயவு செஞ்சு. ஷீ இஸ் அ சர்வைவர். இது பாருங்க சூப்பரான பிக்சர். தாத்தா கொள்ளு பேரனோட கிரேட் கிராண்ட் சன். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களை வளர்த்துறாங்க பாருங்க. என் ஃப்ரெண்டு குழந்தை வந்து என் வீட்டில் தான் இருக்கும், என் ஃப்ரெண்டோட குழந்தை வந்து நான் தான் வளர்த்தினேன், எனக்கு அது புள்ள மாதிரி. அதே மாதிரி அவங்களும் என் பையன் அவங்கக்கிட்டே தான் வளர்ந்தான், என் ஃப்ரெண்டுக்கிட்டே தான் வளர்ந்தான் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதைங்க. ஃப்ரெண்டு வந்து புள்ள மாதிரி தான் வளர்த்த முடியும், ஆனால் பிள்ளையாக முடியாது. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு அவனுக்கு அம்மா மாதிரி தான் இருக்க முடியுமே ஒழிய அம்மா ஆக முடியாது. ஸோ அதனால் இந்த அம்மா மாதிரிக்கும் இந்த என் புள்ள மாதிரிக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரியணும். ஸோ வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியுமே ஒழிய ஷி கேனாட் பிகம் ஒரு அம்மாவாவோ அப்பாவாவோ கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியாவோ ஆகவே முடியாது.
பட் அதுதான் என்னோட டேக் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப், மெயின்டைனிங் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப். யூ மெயின்டைன் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. இந்த என்னோட இதில் கூட இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நம்ம போய் இந்த வீடியோவை நின்று முடிச்சிடலாம். சரிங்க, ரொம்ப நேரமெல்லாம் என்னால் உட்காந்து பேச முடியாது. அதனால் இப்போ நின்று வீடியோவை முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியெல்லாம் நீங்கள் இதை நான் பேசுனது வந்து எனக்கு வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து நான் புக்கிலேருந்து படித்ததோ இல்லை யார்கிட்டேருந்து கேட்டு இப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் நேச்சுரலாக, ப்ராக்டிக்கலாக, திஸ் இஸ் வாட் ப்ராக்டிக்கலி வுட் ஒர்க் அவுட். நீங்கள் புக்கில் படித்தாலும் சரி, அடுத்தவங்க கேட்குறது, இப்போ நான் சொல்கிறதே கூட உங்களுக்குலாம் ஒரு சிலருக்குலாம் ஒத்து வராது. பட் ரியாலிட்டி இஸ் திஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்குது அப்படின்னா யூ மெயின்டைன் இட், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை வந்து தூக்கி போட்டுட்டு அவள் சொல்கிற மாதிரி தான் நான் கேட்பேன், அவங்க சொல்கிற மாதிரி தான் என் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி லைஃப்பை சூப்பராக ஓட்டிகிட்டு போவாங்க, இருக்கிற நம்ம ஃபேமிலி லைஃப் வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஓகேங்க, இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் நான். உங்கள் லைஃப்பில் இது ரெசனேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இது பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் வீடியோவில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து சஜஷன் மட்டும்தான் எடுத்துப்பேன். பட் டிசிஷன் இஸ் solely mine. I don't let my friends take my decision. So that's my advice to you. Make your decision with your family what is convenient for you, not what is convenient for your friends. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற அந்த முடிவை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்க முடியாது. மேக் ஷூர் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, தட் ஜஸ்ட் த ஃபேமிலி. ஓகேவா? ஓகேங்க, யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். Bye. Take care, you all. Thank you. Thanks for watching my video. Bye-bye.